நம்ம விசேஷங்களுக்கெல்லாம் வாங்குற பித்தளை அண்டா கட் பண்ணி பற்ற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பாலிஷ் ஆகி தங்க கலரில் மின்னுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வகையான ஆசிட்டு, கையில் படக்கூடாது. இந்த ஆசிட்டை வந்து எடுத்து தென்னை மட்டையை நச்சுக்கிட்டு அதில் வச்சு தேய்க்கிறாங்க. ஆசிட் அப்படியே தேய்க்கும் போது புகையாக வரும் பாருங்களேன். அது அப்படியே மஞ்சள் கலரில் அந்த புகை வரும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மஞ்சள் கலரில் புகை வரும். இந்த புகை பட்டால் அப்படியே ஒரு மாதிரி மூக்கில் சுருன்னு ஏறும். அந்த ஆசிட் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் புளி இருக்கு இல்லையா, நம்ம புளி ரசத்துக்கு யூஸ் பண்ணுற புளியில் உப்பை கலந்து வச்சு மறுபடியும் தேய்க்கிறாங்க. நல்லா வெளிப்பக்கம் ஃபுல்லாக உப்பும் புளி போட்டு தேய்ச்சதுக்கு பின்னாடி அந்த உள்பக்கம் லேசாக தேய்ப்பாங்க. தேய்ச்சதுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. பளிச்சுன்னு பாலிஷ் ஆகிடுது, தங்க கலர் வந்தது. இதுக்கு பின்னாடி அந்த லைனிங் கோட்டிங்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணாங்கன்னா புது அண்டாவாக மாறிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.